ஆமா. இல்ல நான் அந்த செய்திய பார்த்தேன். திருப்பூர்ல நடந்த இந்த ரிதன்யான்ற பொண்ணுக்கு நடந்த ஒரு கொடுமை. அது எனக்கு வந்து அந்த பொண்ணுக்கான ஸ்பேஸே குடுக்கப்படல அப்படிங்கிறது, அதுக்கான இடமே குடுக்கப்படல அப்படிங்கிறது தான். இது எவ்வளவு வருத்தம் பாருங்க. ஆ இன்னைக்கு விக்கிற விலைவாசிய பொறுத்தவரைக்கும் ஒரு பெண்ண பெத்து ரொம்ப கடினப்பட்டு வளர்த்து, அந்த மொத்த கனவையும் அந்த பெண்ணுகிட்ட வச்சு அத ஒரு திருமணம் பண்ணி குடுத்து, தருவாயில அவங்களும் அந்த ஒரு மாரி வாழ்வியல்ல இருந்து தான் வந்தாங்க அப்படிங்கிற மாரி யோசிக்காம, 300 சவரன் போட்ட இடத்துல இன்னும் ஏன் கூடுதலா 200 சவரன் போடல அப்படிங்கிற மாதிரியான கேட்டு கொடுமைப்படுத்தும் அந்த பொண்ணோட குரல நான் கேட்டேன். கிட்டத்தட்ட 72 நாளோ, 78 நாளோ உடல் ரீதியாவும் பிரச்சனை, மன ரீதியாவும் பிரச்சனை அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஒரு ஸ்பேஸே இல்ல. அவங்க அம்மா சொல்றாங்க, "என்ட்ட சொல்லியிருக்கலாமே" அப்படின்ட்டு. இப்ப அந்த பொண்ணே போய் சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு நெறைய தாய்மார்கள் என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கை பறி போயிடக்கூடாது. அதனால ஒரு 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 கொஞ்சம் பொறுத்து போ. குடும்பம்னா அப்படிதான் இருக்கும். இப்படிதான் சொல்றாங்க. ஏன் அடிக்கிற கணவரை அடித்தால் கூட நம்ம போய் வீட்டுக்காரர் இப்படி அடிக்கிறார்னா, குடும்பம்னா அப்படிதாம்மா இருக்கும். கணவன்னா அடிக்கதான் செய்வான். இத உளவியலாவே புகுத்த ஆரம்பிச்சுடுறாங்க. ஒரு மனிதன் ஏன் அடிக்கணும்? ஒரு கேள்வின்னா அதுக்கு இன்னொரு பதில் இருக்கு. ஒரு பதில்னா இன்னொரு கேள்வி இருக்கு அப்படின்னு இல்லாம என்னைய பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு பெண்களுக்கான உரிமை பலவாறு பேசப்படுகின்ற இந்த தருவாயிலும் கூட, இந்த மாரி கொடுமைகள் நடக்குது அப்படின்னா, இதுக்கான தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். இல்ல இது இந்த இந்த தொடர் மரணங்களை இன்னைக்கு நேத்து தான் வந்து இந்த அரசாங்கங்கள் சந்திக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஜெய் பீம் படம் பார்த்துட்டு கலங்கி நின்றவர்கள்னு கலங்கி நின்னோம் அப்படின்னு பாக்குறாங்க. இன்னைக்கு அதே கொடுமை இந்த ஒரு ஒரு மனிதனுக்கு நம்ம வாழ்கின்ற சமகாலத்துல நடத்தப்படுது அப்படின்னா, ஒரு காலத்துல நடந்தது அப்படிங்கிறத படமா பாக்குறோம். ஆனா ஒவ்வொரு இடங்கள்ல இந்த மாதிரி நடந்து கொண்டேதான் இருக்கு. அரசு அதிகாரிகளுக்கு இந்த அதிகாரம் ஒரு ஒரு பெரிய ஒரு இவ்வளவு பெரிய ஒரு உயிரை எடுக்கக்கூடிய அளவிற்கான ஒரு விஷயத்தை எப்படி குடுக்குது அப்படின்னு தெரியல. ஒரு சக மனுஷன் உங்களுக்கு அடிச்சாலும் வலிக்கும், எனக்கு அடிச்சாலும் வலிக்கும். அப்படி இருக்கிற நிலைமையில ஒரு மிளகாத்தூளை கரைச்சி ஒருத்தர் வாயில ஊத்துறது, இல்ல அவங்க பிறப்பு உறுப்புல மிளகாத்தூளை நுழைக்கலாம். இது என்ன மாதிரியான ஒரு அரக்கத்தனமான சூழ்நிலைன்னு தெரியல. இதுக்கான உச்சபட்சமே என்னன்னா, அதிகாரத்தோடைய உச்சத்தை அவங்க உட்கார்ந்துருக்காங்க. ஒரு சக மனுஷனை நீங்க ஒருத்தரை கைது பண்ணிட்டு போகும்போதே பாருங்களேன், எடுத்தோடனே வாடா போடான்னு பேசுற காவல்துறை அதிகாரிகளை நான் பார்த்திருக்கேன். நான் எல்லாரையும் குறை சொல்லல. நல்லபடியா நடத்தக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. ஆனா குறைஞ்சபட்சம் நீங்கள் மக்களுக்காகத்தான் சேவை செய்ய வந்திருக்கீங்கன்ற எண்ணத்தை உங்களுக்குள்ள விதைச்சுக்கணும். ஒவ்வொரு முறையும் காவல்துறை அதிகாரிகள் இப்படி எப்படி செய்வதும், அதுக்கு பிறகு வருத்தம் தெரிவிப்பதும், இல்ல அவங்கள இடைநீக்கம் பண்ணுவதோ, அல்லது முற்றிலுமாக நீக்கம் செய்வதுமாக இது மாதிரி இல்லாம அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அவங்களோட பதவி நீக்கம் மட்டும் அவங்களுக்கான தண்டனை இல்ல. எப்படி ஒருத்தருக்கான கொலை செய்தா அவங்களுக்கான தண்டனை நீதிமன்றத்துல வழங்கப்படுதோ, அதே போன்று அவங்க மீது கொலை வழக்கு பதிவு செஞ்சு நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்படணும். சட்டம் கடுமையாக்கப்படணும், தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். அரசு இது உடனடியா கவனத்துல எடுக்கணும். ஏன்னா தூத்துக்குடியில நடந்த அந்த பிரச்சனைக்கு பிறகு கிட்டத்தட்ட 18 இந்த மாதிரி லாக்அப் டெத்ஸ் நடந்திருக்கு. வெளியில தெரியவே இல்ல.